ஹலோ ஆல், வெல்கம் பேக். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக நம்ம கிளாஸஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா ஸ்னாப்ஷாட்டு ஏற்கனவே லாஸ்ட் 2 கிளாஸஸை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு சினாரியோ பேஸ்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சினாரியோ பேஸ்டு எப்படின்னா ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த ஆர்கனைசேஷனில் ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணி அதில் 2 விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்களா, 2 விண்டோஸ் இன்ஸ்டன்சஸ். ஸோ 2 விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்க்கான ரூட் வால்யூம் அது 30 GB டிஃபால்ட்டாக வரும். நான் இன்னும் எந்த செட்டப் ரெடி பண்ணேங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்க்ராட்சில் வந்து நான் பில்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா கிளாஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், பேசிக் விச் மீன்ஸ் ஸ்க்ராட்சில் வந்து அந்த 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 கிளாஸ்க்கு உண்டான செட்டப்பை நான் ஃபஸ்ட்டில் வந்து பில்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த இண்டிவிஜுவல் கிளாஸை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் கிளாஸஸில். ஸோ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், ஃப்ரீ அக்கௌண்ட். சப்மிட் அந்த இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு சப்மிட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் தாராளமாக க்ரியேட் பண்ணுங்கள். எந்த சார்ஜஸ் எல்லாம் ஆகாது. நான் சொல்கிறது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உடனே டெலிட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணாலும் மாதத்துக்கு ஒரு 100 rupees 200 rupeesக்குள்ளே தான் ஏதாவது சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகும். அவ்வளோதான், அதுக்கு மேலே எல்லாம் வராது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெஜாரிட்டி சர்வீசஸ் ஃப்ரீக்குள்ளே முடிஞ்சிடும். சம்டைம்ஸ் நம்ம சைஸு கொஞ்சம் மாற்றி லான்ச் பண்ணுறோன்னா அப்போ அதுக்கு சின்ன பேமெண்ட் சார்ஜஸ் இருக்கும், அதுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனிவே, ஸோ லெட் மீ கோ இன் டு த டாபிக். ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனில் ஏடபிள்யூஎஸ் வாங்கி ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் 2 இன்ஸ்டன்சஸ் விண்டோஸாக லான்ச் பண்ணியிருப்பாங்களா. அது எப்படி லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் இப்போ எதுவுமே இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக லான்ச் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் இது வந்து ஆல்ரெடி எனக்கு லான்ச் பண்ணுறதெல்லாம் தெரியுமே அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டு வச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுங்க. யாருக்கு இது தெரியலையோ அவங்கள அதை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ விண்டோஸ் அనే பேர் கொடுத்துருக்கேன். விண்டோஸ் இமேஜ் ஏஎம்ஐ செலக்ட் பண்ணுறேன். இங்கே நம்பர் வந்து 2ன்னு சொல்லிடுறேன், 2 இன்ஸ்டன்சஸ். ஓகேவா? அதில் 2025 வேண்டாம், அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நான் 2019 செலக்ட் பண்ணிக்கிறேன், அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நமக்கு விண்டோஸ் ஓஎஸ் வேணும், அவ்வளோதான். அது எந்த ஓஎஸ் இருந்தாலும் பரவாயில்ல தான். நமக்கு ஓஎஸ் இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டன்ஸ் டைப்பை வந்து கீழே 1 CPU 1 GB RAM வேண்டாம், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நான் இந்த கிளாஸ்க்காக இந்த டாப்பிக்காக ஒரு 2 CPUs 4 GB எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் பில் ஆகும். இது நீங்கள் பண்ணும்போது 1 CPU 2 GB கூட சூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். சரியா? 1 CPU 1 GB అనేది ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், டைம் எடுத்துக்கும். 2 CPUs 4 GB RAM எடுத்துக்கிறேன். ஸோ 2 இன்ஸ்டன்சஸ் ரன்னிங் வித் சேம் கன்ஃபிகரேஷன். கீ பேர் செலக்ட் பண்ணுங்கள், யூடியூப் கீ. நான் வந்து வேறு நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன், ஏடபிள்யூஎஸ் கிளாஸஸ். அதுக்குண்டான ஏடபிள்யூஎஸ் பேட்ச் 4, பேட்ச் 5, ஏடபிள்யூஎஸ் லேப், மேக் கீ நிறைய இருக்குது. இந்த கிளாஸ்க்கு நான் யூடியூப் கீ செலக்ட் பண்ணிவிட்டு தென் விபிசி டிஃபால்ட்டாக விட்டுடலாம். நான் எவ்ரி டைம் சொல்லிகிட்ருக்கேன், விபிசி நெட்வொர்க்கிங் வரும், ரொம்ப டெப்த்தாக எடுக்க போகிறேன். நீங்கள் யாருக்கிட்டும் பே பண்ணி, இன்ஃபேக்ட் திருப்பி என்கிட்டே நீங்கள் பே பண்ணணும்னு படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு பைசா கூட நீங்கள் எங்கேயும் கொடுக்க வேண்டாம், இங்கே படிச்சுக்கோங்க. இப்போது ஆல்ரெடி கரண்ட்லி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்கள ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க, அவங்க படிக்கிறாங்க. சரியா? இஃப் யூ ஆர் ஃபாலோவிங் திஸ் சேனல் கண்டினியூஸ்லி, கொஞ்சம் ஸ்லோ ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு பைசா கூட பே பண்ண மாட்டேன், நான் படிச்சுக்கிறேன்னு நான் இங்கே எல்லா டாபிக், சரியா, நான் இதில் ஃபில்டரே வைக்க மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு ஃப்ளோவில் எடுத்துருவேன். எல்லா டெமோ கிளாஸஸ், ஒரு 10% தியரி கிளாஸஸ் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்கேன் தியரி கிளாஸஸ்ஸு. சில டெமோ கிளாஸஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்டே வரேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இன்ஃபேக்ட் ரீசெண்ட்லி சில இன்ஸ்டியூட்டில் ட்ரைனர்ஸ் கூட இது ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களே ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இட்ஸ் அ கிரேட். ஸோ 2 இன்ஸ்டன்சஸ் கெட்டிங் ரெடி. விண்டோஸ் 1 சொல்லிடுறேன் அண்ட் விண்டோஸ் 2 சொல்லிடுறேன்.
ரெண்டுமே பெண்டிங்கில் இருக்குது. சரியா, நான் கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிடுறேன் ஸோ தட் we can சேவ் டைம். இப்போ இங்கே செக் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகிருக்கு. 2x2 செக் விண்டோஸ். இந்த பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பப்ளிக் ஐபி வச்சு அந்த இன்ஸ்டன்ஸை லாகின் பண்ணிடுறேன். நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெமினா ரிமோட் டெஸ்க்டாப் அనే சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். விண்டோஸ் 1 லாகின் ஆகுதுங்க. இது லோட் ஆகட்டும். நான் 2 இன்ஸ்டன்சஸ் கூட ரிமோட் டெஸ்க்டாப் எடுத்து லாகின் பண்ணிவிட்டு ரெண்டுமே ப்ராப்பராக சைமல்டேனியஸில் 1 by 1 ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது கிடையாது, இங்கே இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நம்ம லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸ் லாகின்காக இங்கே கனெக்ட் இதோ ரெடியாக இருக்குது. ஸோ இது லாகின் பண்ணுறதுக்கு அகெயின் நம்ம ப்ரௌஸ் இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனில் பப்ளிக் ஐபி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு டீக்ரிப்ட் பண்ணிவிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும்னா ஸ்கிப் பண்ணுங்கள், இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எங்கே உங்களுக்கு தேவையோ அங்கே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு வியூ கவுண்ட்டோ சரியா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வியூ கவுண்ட்டுக்கு நிறைய இருக்கணும், வாட்சிங் ஹவர்ஸ் நிறைய இருக்கணும், அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது விண்டோஸ் 1, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது விண்டோஸ் 2. அந்த பேர் மட்டும் அப்படி தான் இருக்குது, கனெக்ஷன் பட் போத் ஆர் டிஃப்ரெண்ட். சரியா, 2 விண்டோஸ் கனெக்டடாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், விண்டோஸ் 1ல் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. எம்ப்ளாயி ஐக்கான் எடுத்துகிட்டு வரட்டுமா? இவங்களே எடுத்துக்கலாம். ஸோ 1 எம்ப்ளாயி ஒர்க்கிங் இன் விண்டோஸ் 1. அவர் இந்த விண்டோஸ் லாகினை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறாரு. ஆக்சுவலி இப்போ நான் தான் லாகின் பண்ணியிருக்கேங்க 2 விண்டோஸும். பட் ரியல் டைம் சினாரியோவில் 2 விண்டோஸு 2 எம்ப்ளாயீஸு வேறு டெஸ்க்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வேறு 2 பேர் தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயி 1 என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட், போத் ஆர் பிலாங்ஸ் டு சேம் டிபார்ட்மெண்ட். ஒரு எம்ப்ளாயி 1 ஒரு இன்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ ஹீ மஸ்ட் பி ஷேர்டு வித் திஸ் எம்ப்ளாயி. ஸோ இங்கே என்ன தேவையோ அதெல்லாம் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு காமன் ஷேர் ஒன்று இருக்குது, அது பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நிறைய டேட்டா க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த டேட்டா க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா வால்யூம் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். டேட்டா வால்யூம் அதுக்கு ஃபஸ்ட்டு விண்டோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் விண்டோஸில் இங்கே டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸ் எல்லாம் பேசியிருந்தோம். அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். டிஸ்க் mgmt.msc. நான் விண்டோஸ் 1ல் இருக்கிறேன். எந்த டிவைஸு டிஸ்க்கு அடிஷ்னலாக இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா AWS கன்சோலில் போய் AWS கன்சோலுக்குள்ளே இங்கே விண்டோஸ் 1 எங்கே இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். அந்த எந்த அவைலபிலிட்டி ஜோனில் 1B, ரெண்டுமே 1Bயில் தான் வந்திருக்கு. வால்யூம்ஸில் போகிறேன். வால்யூம்ஸ் இங்கே 2 வால்யூம்ஸ் இருக்குது, ஆனால் நேம் இல்லை. யாரோட வால்யூம், ரூட் வால்யூம்னு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணால் விண்டோஸ் 1ஓட ரூட் வால்யூம் இது. விண்டோஸ் 1 ரூட் வால்யூம் win1 ரூட் வோல். நம்ம சும்மா ஐடென்டிட்டிக்காக, அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. இங்கே விண்டோஸ் 2ஓட ரூட் வால்யூம் செக் மார்க் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு நியூ வால்யூம் க்ரியேட் பண்ணுறேன். கிரியேட்டிங் நியூ வால்யூம் ஜிபி. இது பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸாக நான் பேசணுங்க. ஒரு டேபிள் டயக்ராம் ரெடி பண்ணிவிட்டு அதில் அதுக்குண்டான டிஃப்ரென்சஸ் எல்லாம் பேசணும். இப்போ நடுவில் நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். சரியா, லேப்ஸ் எல்லாம் காமிச்சிட்டே வரேன். ஃபுல்லாக நீங்களும் லேப் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அந்த எண்டில் இந்த சப்ஜெக்டோட எண்டில் இந்த டீட்டெயிலிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ 10 GB சைஸ் க்ரியேட் பண்ணிடுறேன் வால்யூமை. தென் 1Bயில் தான் வைக்கணும். 1Bயில்
ஸ்னாப்ஷாட் பற்றி ஆப்ஷனல் நம்ம அப்புறமா பேசுவோம். இது பற்றி என்கிரிப்ஷன் கூட வேண்டாம். டேக் ஆட் பண்ணிக்கோங்க. நேம் என்ன நேம்னா விண்டோஸ் 1 டேட்டா வால்யூம். விண்டோஸ் 1க்கான டேட்டா வால்யூம் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோஸ் 1 டேட்டா வால்யூம் அன்னது இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த வால்யூம் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். யாருக்கு அட்டாச் பண்ணுறேன்? விண்டோஸ் 1க்கு அட்டாச் பண்ணுறேன். மேலே இருக்க விண்டோஸ் 1. 2க்கு கூட அட்டாச் பண்ணால் சைமல்டேனியஸ்லி ஒரு டேட்டா வால்யூமை 2 இன்ஸ்டன்சஸ்க்கு அட்டாச் பண்ண முடியாது. சரியா? XVDB இந்த டிவைஸ் நேமில் பேக்கெண்டில் அசைன் ஆகி வந்துடும். ஸோ ஒன்ஸ் இதை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் சி த யூசேஜ் இன் யூஸ்ன்னு இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா மறுபடி அட்டாச் எல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இங்கே நான் டேட்டா வால்யூம் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேட்டா வால்யூம் இங்கே டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் தெரியும். விண்டோஸோட டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா யூ வில் சி த டேட்டா வால்யூம் 10 GB. இந்த டேட்டா வால்யூம் நான் ஆன்லைனில் மாற்றிக்கிறேன். ஆன்லைனில் மாற்றி இந்த டேட்டா வால்யூம் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டேட்டா வால்யூமில் நான் ஒரு பார்ட்டிஷன் டோட்டல் 10 GBக்கு ஒரு டிபார்ட்டிஷன் பேரில் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த எம்ப்ளாயி 1 தானே இந்த கம்ப்யூட்டரில் இருக்காரு. இந்த எம்ப்ளாயி 1 என்ன பண்ணுறாரு? இந்த டிபார்ட்டிஷனில் போய் he is creating some valuable data of the company data. அவர் வந்து இங்கே MCF மல்டி கிளவுட் ஃபவுண்டேஷன் அன ஒரு கோர்ஸு லான்ச் பண்ணுறாராம். சரியா? அவர் கிடையாது, நான் லான்ச் பண்ணுறேன். மல்டி கிளவுட் ஃபவுண்டேஷன் சிலபஸ். இந்த மல்டி கிளவுட் ஃபவுண்டேஷனில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன்னா, இதில் AWS கிளவுடு பற்றி கவர் பண்ணுவேன், அஷூர் கிளவுடு பற்றி கவர் பண்ணுவேன், அப்புறமா GCP கிளவுடு பற்றி கவர் பண்ணுவேன், அதுக்கப்புறமா OCI ஆர்க்கிள் கிளவுடு பற்றி கவர் பண்ணுவேன். 4 கிளவுட்ஸு இந்த சப்ஜெக்டில் கவர் ஆகிடும். ஓகேவா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கோர்ஸு, காம்ப்ரஹென்சிவ் கோர்ஸ். இது காம்ப்ரஹென்சிவ்னா கம்பைன்டு மிக்சடாக இருக்கும். எல்லா சினாரியோஸ், ரியல் டைம் சினாரியோஸ் எல்லாம் மிக்சடாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோர்ஸு. ஜூலையில், மோஸ்ட்லி ஜூலை, இப்போ இது ஜூன், நீங்கள் இந்த வீடியோ ஜூலை தாண்டி எல்லாம் பார்க்குறீங்கன்னா அது ஆல்ரெடி போய் ரன்னிங்கில் இருக்கும். டெஃபினெட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வெயிட்டிங் ஃபார் திஸ் கோர்ஸ். நான் ஏதோ மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க, பரவாயில்ல. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே பிகாஸ் ஃபியூ கம்பெனிஸ் ஆர் ஸ்டார்டட் ஆஸ்கிங் பீப்புள் மல்டி கிளவுடு தெரியுமான்னு. ஏன் அவன் கேட்டால் தான் நம்ம படிக்கணுமா? நம்ம தான் படிக்கக்கூடாதா? படித்து வைங்க, என்னைக்காவது தேவைப்படும், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்கிட்ட ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்களே, இது சைமல்டேனியஸில் வேறு ஏதாவது சேனலில் அஷூர் வீடியோஸ் பாருங்கள், அதே மாதிரி GCP வீடியோஸ் பாருங்கள், எல்லாமே இன்டகிரேட் பண்ண பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அது ரிமெம்பர் பண்ணுறது கஷ்டம்னா அப்போ you can join my course. So we have the method, a formula to make you understand in a easy manner. So you need not to struggle, you need not to spend lot of time. 20 days enough to make MCF multi cloud foundation. இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது. அது இப்போ நான் அதெல்லாம் சீக்ரெட் ரிவீல் பண்ணல. we will bring just இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்தேங்க. ஸோ டி அనే ஒரு பார்ட்டிஷனில் மல்டி கிளவுட் ஃபவுண்டேஷன் அనే ஒரு கோர்ஸு, அதுக்குண்டான சிலபஸ்ஸை நான் இங்கே வச்சுருக்காரு. யார் இது பண்ணியிருக்காரு? நம்ம இந்த எம்ப்ளாயி 1. ஓகேவா? எம்ப்ளாயி 1 இந்த இதில் ஸ்டோர் பண்ணியிருக்காரு இந்த டேட்டா. ஸோ இப்போ இந்த வேல்யூபிள் டேட்டா இது. சரியா? இன்கேஸ் இந்த டேட்டா ஏதாவது டெலிட் ஆயிடுச்சுன்னா, கரப்ட் ஆயிடுச்சுன்னா, வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸ்னாப்ஷாட். வாட் இஸ் ஸ்னாப்ஷாட்? ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்யணும்? I go to volumes. இந்த டேட்டா வால்யூமில் தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ இந்த டேட்டா வால்யூம், சரியா? இந்த டேட்டா வால்யூம் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஸ்னாப்ஷாட். ஆஸ் ஆஃப் நவ், சரியா? இப்போதுக்கு
இப்போதைக்கு என்னென்ன சேஞ்சஸ் என்னென்ன இருக்கோ அந்த டேட்டா சிலபஸ்ஸு எம்சிஎஃப் அதுக்குண்டான ஃபைலு அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு ஃபோல்டரு எல்லாமே என்ன ஆகிடும் பேக்கப் ஆகிடும். தனியாக பேக்கப் அது எடுத்துக்கலாம், அது வேறு. ஸ்னாப்ஷாட்டே ஒரு பேக்கப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஸ்னாப்ஷாட், இது டேட்டா வால்யூம்க்கான ஸ்னாப்ஷாட். கிரியேட்டிங் டேட்டா வால்யூம் ஸ்னாப்ஷாட். இதில் டிஸ்கிரிப்ஷன் விண்டோஸ் 1 டேட்டா வோல் ஸ்னாப்ஷாட் அந்த பேரில் ஒரு ஸ்னாப்ஷாட்டு க்ரியேட் பண்ணுறேன். நேம் டேகு அதே வேல்யூவாக கொடுத்துட்றேன், நேம் டேக் ஸ்னாப்ஷாட்டுன்னு. அண்ட் தென் கிரியேட் ஸ்னாப்ஷாட். ஸோ இதில் 10 GB வால்யூம் சைஸாக இருக்குது, பட் 10 GBக்கு உண்டான டேட்டா அதில் இல்லை. அதனால் ஃபாஸ்ட்டாகவே இந்த ஸ்னாப்ஷாட்டு க்ரியேட் ஆகிடும். வால்யூம் சைஸு 10 GB, பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கு. இட் இஸ் கிரியேட்டிங் இன் ப்ரோக்ரஸ், ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்கு. ஒன்ஸ் இந்த ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா யூ வில் have all the data in the snapshot. லாஸ்ட் கிளாஸில் நம்ம பண்ணது ரூட் வால்யூம்க்கான ஸ்னாப்ஷாட் எடுத்தது. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது டேட்டா வால்யூம்க்கான ஸ்னாப்ஷாட். லாஸ்ட் கிளாஸில் பண்ணது ரூட் வால்யூம்க்கான ஸ்னாப்ஷாட் எடுத்தோம். அந்த ஸ்னாப்ஷாட் வச்சு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ இந்த கிளாஸில் என்ன பண்ணுறோம், டேட்டா வால்யூம் வித் இன்க்ளூடிங் டேட்டா ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து ஸ்னாப்ஷாட்டை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா வால்யூமை கிரியேட் பண்ணுறோம். ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணலாம், இமேஜும் கிரியேட் பண்ணலாம், வால்யூமும் கிரியேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், தெரியுதா? கம்ப்ளீட்டட்னு தெரியுதா? ஸோ டோட்டல் சைஸ் எவ்வளோ வந்திருக்கு? ஸ்னாப்ஷாட் சைஸு 33 MBக்கு தான் வந்திருக்கு. 10 GB வால்யூம் சைஸ் இது. ஆனால் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா சைஸ் எவ்வளோ இருக்குது? 33 MB. அது கூட ரொம்ப ஜாஸ்தி தான். அந்த நம்ம கிரியேட் பண்ண ஃபைலு ஃபோல்டர் அவ்வளோ சைஸை வராது, அதெல்லாம் கேபியில் தான் இருக்குது. பட் அந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷனானே ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும் அந்த ட்ரைவில், அது எல்லாமே எடுக்கிறதுனால தான் இவ்வளோ சைஸு. இப்போ அதில் இன்னும் டீட்டெயிலாக போக வேண்டாம். ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப். த ஓன்லி ஸ்னாப்ஷாட் சைஸ் விச் ஆக்குபைட்ஸ் ஆஃப் த டேட்டாவோட சைஸ் எவ்வளவோ அதுக்கு மட்டும்தான் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கும். ஸோ ஸ்னாப்ஷாட் ரெடிங்க. இப்போ ஒரு வேளை இன்கேஸ் இங்கே நம்ம ஒருத்தர் வந்து தெரியாமலே இந்த எம்சிஎஃப் ஒருத்தருக்கு இது நான் பண்ணுறதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவர் பர்மனெண்ட்லி டெலீட் பண்ணிட்டாரு. சரியா? டெலீட் பண்ண பார்க்குறாரு. சில பேர் சொல்லுவாங்களே டர்மினேட் பண்ணிட்டேனே, அது என்ன ஈஸி டு இன்ஸ்டன்ஸாக டர்மினேட் பண்ணுறதுக்கு. ஸோ டர்மினேட் பண்ணிட்டாங்களா எது? எம்சிஎஃப். இது ஆக்சுவலாக அவங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் டர்மினேட் ஆயிடுச்சு, பட் ஆக்சுவலாக இது டர்மினேட் ஆகலை. ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா அதுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கும். ஸோ எனக்கு ஒரு பேக்கப் இருக்குது, அதான் ஸ்னாப்ஷாட். இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் வச்சுட்டு என்ன, இந்த டேட்டா இல்லை டெலிட் ஆயிடுச்சுங்க. இப்போ டெலிட் ஆயிடுச்சு இல்லை இப்போ டேட்டா. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வால்யூம் இருக்கா, சாரி இந்த ஸ்னாப்ஷாட் இருக்கா, இந்த ஸ்னாப்ஷாட் வச்சு நான் இன்னொரு நியூ வால்யூம் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த வால்யூம் ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறோம். which means go to snapshot, create action, actionல create volume from snapshot, create volume create பண்ணுறேன் using snapshot. yes. இப்போ சேம் 10 GB சைஸில் இருக்கட்டுமா? இருக்கட்டும். அதுக்குள்ளே என்னென்ன டேட்டா இருக்கோ அது எல்லாமே அப்படியே வந்துடும். இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் எந்த அவைலபிலிட்டி, சாரி இந்த வால்யூம் எந்த அவைலபிலிட்டி ஜோனில் வைக்கிறீங்க? சேம் 1Bயில் தான் வைக்கணும். ஏன்னா நம்மளோட விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் 2, சரியா? இந்த 2 இன்ஸ்டன்ஸு 1Bயில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், 1B செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த வால்யூம் இனிஷியல் ரேட்டு இதெல்லாம் ஆப்ஷனல் தான்.
நியூ வால்யூம்க்கான நேம் டேக் வந்து நேம் நேமு என்ன சொல்கிறோம் விண்டோஸ் 1 ஓகேவா டேட்டா வால்யூம் ஸ்னாப் இது என்னது விண்டோஸ் 1 ஓட டேட்டா வால்யூம் ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி கிரியேட் ஆயிருக்க வால்யூம் 2 VOL 2 வால்யூம் 2 so we are creating volume 2 from where from windows volume ஓட snapshot வச்சு அதுக்கு மீனிங் பாருங்க வால்யூம் 2 இது ஆக்சுவலா எதுல வந்து கிரியேட் பண்ணோம் snapshot அந்த snapshot ஓடது டேட்டா வால்யூம் இது அந்த டேட்டா வால்யூம் யாரோடது விண்டோஸ் ஓடது அதான் மீனிங் create volume so we created volume 2 successfully அந்த வால்யூம் எங்க இருக்கும் snapshot delete ஆகுற வரைக்கும் நமக்கு சேஃப் எந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது ஸோ விண்டோஸ் 1 டேட்டா வால் ஸ்னாப்ஷாட் ஓட வால்யூம் 2 இது இப்போ இந்த வால்யூம் 2 அவைலபிள் இருக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த வால்யூம் 2 கிளிக் பண்ணிவிட்டு அட்டாச் வால்யூம் டு விண்டோஸ் 2க்கு கனெக்ட் பண்ணலாம் 1 கூட கனெக்ட் பண்ணலாம் 1 ஆல்ரெடி இருக்கு அப்போ அது இது கன்ஃபியூஸ் ஆகும் 2ல கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா 1 கூட கனெக்ட் பண்ணலாங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அட்டாச் கொடுத்துருங்க இதை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த டேட்டா அங்கே தெரியணும் இப்போ விண்டோஸ் 1 தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் விண்டோஸ் 1 இல்லையே பாருங்கள் எல்லாம் டெலிட் பண்ணிட்டாரு டெர்மினேட் பண்ணிட்டாரு அப்படி நினச்சிட்டாங்க ஆனால் டெர்மினேட் எல்லாம் ஆகலை இது என்ன இருக்குது எல்லாம் சேஃபாக சூப்பராக ஓடிட்டுருக்கு எங்கே ஸ்னாப்ஷாட்டில் இங்கே disk mgmt .msc இதில் பாருங்க சார் என்ன இருக்கு disk 1 இருக்கா disk 1 ஆன்லைனில் மாற்றினீங்கன்னா black கலரில் வரல unallocated ஸ்பேஸ்னு எல்லாம் ப்ளூ கலரில் வந்திருக்கு பார்ட்டிஷனோட ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்ட்டிஷன் பண்ணி டேட்டாவோட எல்லாமே எடுத்திருக்க ஸ்னாப்ஷாட் அது அந்த ஸ்னாப்ஷாட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண டிஸ்க் இது அப்போ அந்த டிஸ்கை எல்லாம் ஃபுல்லாக அப்படி தான் பார்ட்டிஷனோட டேட்டாவோட ஃபைல்ஸோட ஃபைல்குள்ளே இருக்க கண்டென்ட்டோட லோடாகி வரணும் வந்திருக்கா இதோ இதான் ப்ரூஃப் வந்திருக்கு இப்போ இங்கே இவர் போயிட்டு எம்சிஎஃப் இருக்கா சிலபஸ் இருக்கா சிலபஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா AWS Azure GCP OCI so all this there so this is how to take data volume snapshot so data volume snapshot எடுத்தா நமக்கு choice என்ன இருக்கு we can create one more volume to attach to another instance in fact இந்த வால்யூமே இதுக்கு கூட அட்டாச் பண்ணியிருக்கலாம் இன்னொரு வால்யூமாக வந்திருக்கும் அந்த டேட்டா எல்லாம் அங்கே பார்த்துருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரோ இன்கேஸ் அவர் ஏதாவது டெலிட் ஆகிடுச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது ஸ்னாப்ஷாட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்னாப்ஷாட்டை எடுத்துகிட்டு இன்னொரு இன்ஸ்டன்ஸ்க்கோ இல்லை சேம் இன்ஸ்டன்ஸ்க்கோ நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னது ஃபியூ ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது யூஸ் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் டு கிரியேட் நியூ டேட்டா வால்யூம் டேக் ஸ்னாப்ஷாட் ஆஃப் டேட்டா வால்யூம் use snapshot to create new volume attach new data volume to new instance go to new instance check your data இருக்கு பர்ஃபெக்டாக இருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஸ்னாப்ஷாட்டோட ஷேரிங்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒரு ஸ்னாப்ஷாட்டு எப்படி டிஃப்ரெண்ட்டாக ரீஜியனில் காப்பி பண்ணுவாங்க மற்ற அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாமே எப்படி ஷேர் பண்ணுவாங்க இன்னும் ஸ்னாப்ஷாட்டு லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஸ்னாப்ஷாட் பற்றியே இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஸ்னாப்ஷாட் பேஸ் பண்ணி இமேஜ் பண்ணால் அந்த இமேஜ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அது எல்லாமே நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் அது கவர் பண்ணுறோம் till that we can stop here ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் இந்த இன்ஸ்டன்சஸ் டெலீட் பண்ணணும் டெர்மினேட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்ஸ்டன்சஸ் டெர்மினேட் பண்ணிடுங்க
ஸோ இன்ஸ்டன்ஸஸ் டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டா வால்யூம்ஸை டெர்மினேட் ஆகாது. ரூட் வால்யூம் டெர்மினேட் ஆகிடும். நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த டேட்டா வால்யூம் எல்லாமே டெர்மினேட் ஆகாது. அது கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அந்த செகண்ட்ஸ்குள்ளேயே இந்த ரூட் வால்யூம் ரெண்டுமே நமக்கு இன்விசிபிள் ஆகிடும். ஒன்ஸ் இந்த ரெண்டு பேர் இன்விசிபிள் ஆகிட்டாங்கன்னா நம்ம அப்புறமா டெலிட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் அவர் பண்ணியிருக்கலாம் டிட்டாச், ஓகேவா, இன்ஸ்டன்ஸோட டிட்டாச் பண்ணிவிட்டு மேனுவலாகவே டெலிட் பண்ணியிருக்கலாம். ஆர் ஆட்டோமேட்டிக்கலி டிட்டாச் ஆகிடுவாங்க. டிட்டாச் ஆனதுக்கப்புறமா எப்படி தெரியும் பாருங்கள், அவைலபிள் இருக்கா. இப்போ நம்ம ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு delete volume and type delete to confirm delete and delete. So this is how to delete and make sure இங்கே என்ன பண்ணணும், இங்கே எல்லாமே 000 செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்சஸ் 0 தான் இருக்கணும், ரன்னிங் எல்லாம் 0 தான் இருக்குது. இது டெலிட்டடுக்குள்ளே வருது, ஆல் ஜீரோஸ். யா ஃபைனலி தட்ஸ் ஆல். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபர்தராக ஸ்னாப்ஷாட் பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். தேங்க்யூ.